Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நாங்க குட்டி வெங்காயத்துல தோசைக்கு தொட்டுக்கிற சட்னி பண்ண போறோம். இதுக்கு பேரு சாம்பார் வெங்காயம் சொல்லலாம், குட்டி வெங்காயம் சொல்லலாம், இங்கிலீஷ்ல ஷாலட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் ஷாலட்ஸை வச்சு எப்படி சட்னி பண்றதுங்கிறத நான் இன்னைக்கு காமிக்க போறேன். ஸோ இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு எண்ணெயை விடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் சொல்கிறது வந்துட்டு குக்கிங் ஆயில் சொல்லணுமா, அதனால குக்கிங் ஆயிலை நம்ம விட்டுக்கிறோம். இது கொஞ்சம் சூடாகட்டும். இன்னைக்கு தான் எண்ணெய் இப்போ சூடாயாச்சு. இதில் கொஞ்சம் ஜீரகம், வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி ஜீரகம். இன்னைக்கு எங்கிட்ட நிறைய வெங்காயம் இருக்குது, அதனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். ரொம்ப ஜாஸ்தி போட்டோம்னா அது வந்துட்டு கசக்கும். 2 மிளகா, கருவேப்பிலை ஒரே ஒரு குச்சியை வீட்டிலேருந்து பறிச்சுட்டு வந்திருக்கேன். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க till the red chilli turns a very brown. ரொம்ப சிம்பிள் சட்னி. வெறும் இதை போட்டுட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு உப்பை போடணும். ஸோ லைட் ப்ரௌன் ஆயாச்சு வெங்காயம், சில்லி. நான் இப்போ வெங்காயத்தை போடுறேன். ஸோ இதுக்கு மஞ்சள் பொடி தேவையில்லை, பூண்டு தேவையில்லை. ரொம்ப 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 யம்மியாக இருக்கும் தோசைக்கு ஆர் இட்லிக்கு இந்த சட்னி. இந்த குட்டி வெங்காயங்கிறது உரிக்கிறது தான் உள்ளதுலேயே லாங் டைம் எடுக்கும், பெரிய டாஸ்க் இது. இப்போல்லாம் நம்மளுக்கு ஸ்விக்கிலையும் பிக் பாஸ்கெட்லையும் உரிச்சு கூட விற்கிறாங்க. ஒன்று நீங்கள் உரிச்சு வாங்கலாம், இல்லாட்டி வீட்டில் உட்காந்து இதை உரிச்சிட்டோம்னா இந்த இவ்வளோ வெங்காயம் போட்டும் இது அரைக்கும் போது சட்னி ரொம்ப கொஞ்சம் தான் வரும். இது வந்துட்டு ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவு கூட இந்த சட்னி வராது. அதனால நீங்கள் வந்துட்டு நிறைய பண்ணீங்கன்னா மட்டும்தான் நிறைய சட்னி வரும். ஜஸ்ட் கிவிங் திஸ் அஸ் அ நோட் டு யூ. என்னடா இவ்வளோ வெங்காயம் போட்டிருக்கா, ஒரு 5-6 பேர் சாப்பிடலாம்னு நினைக்காதீங்க. அரைச்சி வரும்போது ரொம்ப கொஞ்சம் ஆயிடும். இப்போ இது லைட் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கிட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா லைட் ப்ரௌனுக்கு இந்த வெங்காயத்தை வதக்கியாச்சு. இது வந்துட்டு சிம்ல போட்டு தான் வதக்கணும். எனி வெங்காயம், பெரிய வெங்காயமாகட்டும் குட்டி வெங்காயமாகட்டும், நல்லா வதக்காட்டி இட் வில் கிவ் அ ரா ஸ்மெல். நம்மளுக்கு அந்த ரா ஸ்மெல்லு பிடிக்காது. ஸோ வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா சிம்ல வதக்கணும். ஸோ ஐ டோல்ட் யூ நிறைய வெங்காயம். ஐ வாண்ட் டு டெல் யூ this is 250 grams shallots. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பை இதுலேயே போட்டுடலாம். ஸோ உப்பு இஸ் ஆல்வேஸ், சால்ட் இஸ் ஆல்வேஸ் டு டேஸ்ட். வேறு எதுவுமே இதில் போடக்கூடாது. கருவேப்பிலை, ஜீரகம், ரெட் சில்லி, குட்டி வெங்காயம். இது ஆறினதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நான் இதை மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இது நல்லா அரைஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா. வண்டர்ஃபுல் கலர். ஆமாம், தக்காளி வெங்காய சட்னி கலர் இருக்காது, வெறும் வெங்காயத்தோட சட்னி கலர் இருக்கும். இதை நம்ம இப்போ ஒரு கண்டெய்னரில் ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் தண்ணியை விட்டு டைல்யூட் பண்ணுறது, தண்ணி சட்னி ஆக்கிறதுலாம் கூடாது. இந்த வெங்காய சட்னியை அப்படியே நம்ம சர்வ் பண்ணணும். இந்த வெங்காய சட்னிக்கு நம்ம பொரிச்சு கொட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு பொரிச்சு கொட்டி தான் ஆகணும்னா வெறும் கருவேப்பிலையை நீங்கள் வேணுமானா மேலால் பொரிச்சு கொட்டிக்கலாம். பிகாஸ் நம்ம கருவேப்பிலையை ஆல்ரெடி போட்டு அரைச்சாச்சு. ஸோ இந்த சட்னியை நீங்கள் தோசைக்கோ இட்லிக்கோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இட் வில் பி வெரி டெலிஷியஸ், வெரி யம்மி, வெரி டேஸ்டி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching the video. Bye bye.